மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 21ஆம் நாள் இன்று அன்னை மரியாள் தயை உள்ள கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற மன்றாட்டு மாலையை நாம் செபிக்கின்றோம். தயை உள்ள கன்னிகையே என்று சொல்லுகின்ற பொழுது இரக்கம் நிறைந்தவளாக, பரிவுள்ளம் கொண்டவளாக அன்னை மரியாள் காணப்படுகிறாள். எந்த அளவிற்கு இறைவன் நம் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், தன் மகனையே இந்த மண்ணுலகிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மகனை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை நம் அன்னை மரியாளுக்கு கொடுக்கின்ற பொழுது அவள் இரக்கம் உள்ளவளாக, ஆற்றல் பெற்றவளாக, பரிவிரக்கம் கொண்டவளாக, பிறர் மீது கருணை உள்ளவளாக இருக்க இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தலை. பயண நூல் 33ஆம் அதிகாரம் 12வது இறை வசனத்தில் நாம் வாசிக்க இவ்வாறு கேட்கின்றோம். கடவுள் மோய்சனை பார்த்து, நீ என் பார்வையில் தயை பெற்றவனாய் இருக்கின்றாய், நீ என் பார்வையில் தயை பெற்றவனாய் இருக்கின்றாய், இரக்கம் பெற்றவனாக இருக்கிறாய் என்று இறைவன் மோய்சனை பார்த்து சொல்லுவதாக விடுதலை பயண நூலிலிருந்து வாசிக்க கேட்கின்றோம். இந்த அளவிற்கு இறைவன் இந்த அன்னை மரியாள் மீது இரக்கம் கொண்டவராக, அவளை இரக்கம் உள்ளவளாக மாற்றி அமைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் லூக்கா எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 54வது வசனம் 55 முடிய இறை வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் என்று அன்னை மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடலில் பாடுவதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் லூக்கா எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 48வது இறை வசனத்தில், ஏனெனில் இவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்றும் அன்னை மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடலில் வாசிக்க கேட்கின்றோம். இந்த வேத வசனம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? ஏன் இப்படிப்பட்ட வேத வசனம் அன்னை மரியாளை சற்று இணைத்து நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது? ஏனென்றால் அன்னை மரியாள் கடவுளுடைய மகனையே இந்த மண்ணுலகில் பெற்று தருவதற்காக இறைவன் இந்த அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார். காரணம், இவள் தன்னை ஆண்டவருடைய அடிமையாக இணைத்து கொண்டதினால். அடுத்தது, இறைவன் இந்த அன்னை மரியாள் மீது காட்டிய பரிவிரக்கம், அந்த பரிவிரக்கத்தை தன்னுடைய வாழ்வாக இந்த அன்னை மரியாள் மாற்றிக்கொண்டார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எந்த ஒரு பெண்மணிக்கு கிடைத்துவிடும்? சற்று சிந்தித்து பார்ப்போம். நம் அன்னை மரியாள் இறைவனுடைய இரக்கத்தை பெற்றதினால் தான் பெற்ற அந்த இரக்கத்தை தன்னோடு நிறுத்தி வைத்து கொள்ளாமல், தான் பெற்ற அந்த பரிவிரக்கத்தை, தான் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை தன்னோடு நிறுத்தி வைத்து கொள்ளாமல், தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கும் அதை தன்னுடைய செயல்களின் வழியாக வெளிப்படுத்தி காட்டினார். மீண்டும் மீண்டும் அன்னை மரியாளை பற்றி நாம் பேசினோம் என்றால், முதலாக அன்னை மரியாள் தன்னுடைய அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தியது எலிசபெத் அம்மாள் மீதுதான். இளம் வயதாக இருக்கின்ற நான் கருவுற்றிருக்கிறேன், முதிர்ந்த வயதில் கருவுற இயலாது என்று சொல்லக்கூடிய, மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய வயதில் இந்த முதிர்ந்த வயது பெண்மணியானவள் கருவுற்றிருக்கிறார் என்றால், கருவுற்ற பெண்மணியானவள் எப்படிப்பட்ட உபாதைகளுக்கும், கஷ்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், வேதனைகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடும் என்பதை அறிந்து அன்னை மரியாள் இது எலிசபெத் அம்மாளை தேடி ஓடி செல்கிறாள். கனிவிரக்கம் கொண்டாள், பரிவிரக்கம் கொண்டாள். அந்த அன்னை மரியாள் அந்த எலிசபெத்தாள் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பின் காரணமாக தான் பெற்ற அந்த இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை இந்த முதியவளோடு பகிர்ந்து கொள்வதில் அன்னை மரியாள் சற்றும் தயங்கவில்லை. இப்படி தன்னுடைய இயேசுவை கருவில் தாங்கிய அந்த நிமிடமே
இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த இரக்கத்தை இந்த எலிசபெத் அம்மாளுக்கு கொடுக்க செல்லுகின்ற அன்னை மரியாள் தான் மண்ணக பயணம் முடிகின்ற வரையில் அதை தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருந்தாள். இரண்டாவது நிகழ்வாக நாங்கள் பார்ப்பது கானா ஒரு திருமணம் தான். மீண்டும் மீண்டும் அன்னை மரியாளை பற்றி பேச வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் யதார்த்தமானதல்ல, மாறாக அவை ஆழமுள்ள செய்தியை நமக்கு கொடுக்கின்றது. எந்த அளவிற்கு இறைவன் மீது அன்னை மரியாள் அளவு கடந்த அன்பு வைத்திருந்ததினால் அதை முழுவதுமாக வெளிப்படுத்தி இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அன்னை மரியாளுக்கு தோன்றியதினால், தான் பெற்றதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள விரும்பியதினால் அன்னை மரியாள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றாள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த தாயினுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தாய் எப்படி இறைவனிடமிருந்து பெற்ற அந்த ஆசிரை பிறரோடு பகிர்ந்து கொண்டு தானும் இரக்கம் உள்ளவளாக தயை உள்ளவளாக இருந்தாலோ, அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவிழாவும் அன்னை மரியாளுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் இந்த வணக்க மாத நாட்களிலே அன்னை மரியாளுடைய மகத்துவத்தை பற்றி நாம் ஆழமாக சிந்தித்து அதிலே நாம் இணைத்து பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவனோடு பயணிக்க வேண்டும், அன்னை மரியாளுடைய அன்பின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் முதலில் இறைவனுடைய இரக்கத்தையும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை நம்முடைய வாழ்வாக மாற்ற முடியும். எனவே இந்த தேவ மாதாவின் வணக்க மாத நாளிலே, இன்றைய நாளில் தயை உள்ள கன்னிகை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இரக்கமுள்ள கன்னிகை எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் வெறும் வார்த்தையினால் சொல்லிவிடாமல், அந்த அன்னை மரியாள் எப்படி இரக்கம் உள்ளவளாக வாழ்ந்தாலோ, தயை உள்ளவளாக வாழ்ந்தாலோ, அதே போல நாமும் வாழ முயற்சி செய்வோம். இந்த நாட்களிலே இறையாசிர் என்றும் உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.